கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்திலே இந்த 2025 ஜூன் மாதத்திலே கர்த்தர் நிச்சயமாய் நம்புங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, மறுமலர்ச்சியை கொண்டு வர முடியும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே நீங்கள் எந்த காரியத்திலே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த நன்மையும் மகத்துவமும் மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும். இன்னும் அவைகளெல்லாம் தாமதித்துக் கொண்டிருக்கிறதே, ஏன் இன்னும் நடக்கவில்லை, எப்பொழுது நடக்கும் என்று 1000 கேள்விகளோடு என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவேளை காத்திருக்கலாம். ஒருவேளை இந்த 1ஆம் தேதி வருகிறதே என்று அநேகர் ஒருவேளை சந்தோஷமாய் சமாதானமாய் காத்திருந்தாலும், இன்னும் ஒரு சாரார் அநேக பயங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் இந்த நாட்களை எப்படி கடத்த போகிறோம், இந்த மாதம் கொடுக்க வேண்டிய காரியங்களை, அடைக்க வேண்டிய காரியங்களை அல்லது தேவைகளை எப்படி சந்திக்க போகிறோம் என்று பல்வேறு காரியங்களோடும் கேள்விகளோடும் பல்வேறு பயங்களோடும் சந்தேகங்களோடும் இருக்கிறவர்களும் இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் கர்த்தர் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் கர்த்தர். அவர் சொன்ன காரியங்களை, அவர் வாயினால் சொன்னதை எல்லாம் நீங்கள் நம்பி விசுவாசித்து வாயினால் அறிக்கை இடுகிற, நீங்கள் ஜபத்திலும் ஜப நேரங்களிலும் கேள்விப்படுகிற எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாய் செய்து முடிக்க திராணி உள்ள நல்ல கர்த்தராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடே இருக்கிறவர். ஒரு நாளும் உங்களை கைவிடாத இந்த நல்ல தெய்வம் உங்களை எல்லா சிக்கல்கள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா விதமான ஆபத்துகளிலும் இருந்து உங்களை பாதுகாத்து நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அங்கே இருந்து நீங்கள் விடுபட்டு, அங்கே இருந்து நீங்கள் புறப்பட்டு, அங்கே இருந்து நீங்கள் திரும்பி ஒரு மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை காண்பீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. இன்று ஏசாயா 51 கர்த்தர் சொல்லி இருக்கிறது போலவே, கர்த்தராகிய உங்கள் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக வழக்காட போகிறவராயிருக்கிறார். அந்த அன்பின் தேவனானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படி குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு உன் முதுகை தரையும் வீதியுமாக்கினவர்களின் கையில், உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்காக, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே, எத்தனை சிரமங்கள் ஆபத்துகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தரோ எரேமியா சொன்னது போல, கர்த்தரோ என்னோட பயங்கர பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். கர்த்தர் என்னோட பயங்கர பராக்கிரமசாலியாய் இருக்கிறார் என்று சொன்னது போலவே கர்த்தர் உங்களோட இருப்பார். உங்களுக்காக வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்களை சஞ்சலப்படுத்தினவர்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். நீங்கள் அவர்கள் கடந்து போகும்படியாய் உங்கள் முதுகை தரையும் வீதியுமாக மாற்றி உங்கள் முதுகில் மீது, தலையின் மீது நடந்து போனார்களே, கவலைப்படாதிருங்கள். இந்த எல்லா சஞ்சலப்பையும், எல்லா விதமான தத்தளிப்பின் பாத்திரத்தையும் உங்கள் கையிலே இருந்து நீக்கி போடுகிறதோடு மாத்திரமல்ல, அதை உங்களை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையிலே கொடுப்பார். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாகிய நீங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். நீங்கள் நிச்சயமாய் சஞ்சலமும் சபிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும்
இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள் உபத்திரவங்களிலே இருந்தாலும் சரி, ஐயா, சொல்ல முடியாத வேதனைகளும் உபத்திரவங்களும் என்னை சூழ்ந்து கொண்டது. இந்த நாட்களிலே எல்லோரும் உல்லாச பிரயாணம் செல்லுகிற கடந்த மாதங்களிலே அது போன்று நான் செல்ல முடியவில்லை. மன மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஓ லார்ட், ஆனந்த களிப்பு இல்லை. எங்கள் வாழ்க்கை இருண்டதும் வனாந்தரமும் அவாந்தர வெளியுமாய் இருந்தது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஓ மைட்டி காட், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த இடத்திலே உங்களை சஞ்சலப்படுத்தினார்களோ, எந்த இடத்திலே மனிதர்கள் உங்கள் தலையின் மீது ஏறி போனார்களோ, எந்த இடத்திலே அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் கடந்து செல்வதற்காய் உங்கள் முதுகை தரையும் வீதியுமாய் மாற்றினார்களோ, எங்கே பாடுபட்டீர்களோ, பலகீனப்பட்டு போனீர்களோ, எங்கே நிந்தனையும் அவமானமும் வெட்கமும் அடைந்தீர்களோ, அங்கே இருந்து கர்த்தர் உங்களை எழுப்புகிற ஒரு மகிமையான காலம் வந்திருக்கிறது. அதுதான் இந்த ஜூன் 2025 தொடக்கம். உங்கள் சகல ஆசீர்வாதங்களின் தொடக்கம் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும் என்று விசுவாசியுங்கள். ஐயா, இன்று கர்த்தரின் வாழ்க்கையிலே மகிமையின் மகத்துவமுமான காரியங்களை செய்வார் என்று நம்புங்கள். ஓ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போலவே, எழும்பு எழும்பு பலர்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? ஓ மைட்டி காட், நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, சாதாரண காரியத்திற்காய் பிறந்தவர்களும் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் இன்று எந்த விதமான இக்கட்டுகளிலே, சவால்களிலே, உபத்திரவங்களிலே, சோதனைகள் சூழ்ந்த ஒரு உபத்திரவமான சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இதோ நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறது. சந்தேகமே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை வருகிறது. மாற்றமே இல்லை. ஐயா, நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களையும், நீங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற அற்புதங்களின் தேவன் உங்களோட இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மைட்டி காட், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தரோ சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை, உங்கள் வனாந்தரம் போன்ற வாழ்க்கைகளை, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களை சுற்றிலும் இருக்கிற வனாந்தரம் போன்ற வாழ்க்கையை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அங்கே உங்கள் வீடுகளிலே, குடும்பங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். மாற்றமே இல்லை. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களோட சொல்லுகிற இந்த வார்த்தைகளை, வசனங்களை, நல்ல தீர்க்க தரிசனமான செய்தியை உங்கள் வாழ்க்கையிலே அவர் தம்முடைய சொந்த கரத்தினால் நிறைவேற்றுவார். மைட்டி காட், அவர் சொந்த கரத்தினாலே வாயினால் சொன்னதை எல்லாம், வாயினால் சொன்னதை எல்லாம் உங்களுக்கு அவருடைய கரத்தினால், பலத்த கரத்தினால் செய்வார் என்று விசேஷமாய் நம்புங்கள். அப்பொழுது நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவீர்கள். தேவ சமூகத்திலே வருவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சுற்றமும் நட்பும் ஊரார்களும் உற்றார்களும் பார்க்கும் வண்ணமாய் நீங்கள் சபைகளிலும் சங்கங்களிலும் ஊரிலும் உலகத்திலும் நிச்சயமாய் கர்த்தருக்கென்று நல்ல சாட்சிகளாய் எழும்புவீர்கள். நித்திய மகிழ்ச்சி, நித்தியமான மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். மாற்றமே இல்லை. சஞ்சலமும் தவிப்பும் ஓடோடி போகும்.
Mighty God, hallelujah. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்கே சிறைப்பட்டவர்கள் போன்று இருக்கிறார்களோ, எங்கே யாதுமற்றவர்களை போன்று, எங்கே திக்கற்றவர்களை அனாதைகளை போன்று நின்று கொண்டிருக்கிறார்களோ, நன்றாய் கவனியுங்கள். அங்கே இருந்து அவர்கள் ஆனந்த களிப்புடன் திரும்பி வருகிறதை உங்கள் கண்கள் காணும். என் அன்பு சகோதரியே, நிச்சயமாய் உங்கள் கண்கள் அதை காணும். நிச்சயமாய் அந்த நல்ல நாளை கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிற நாளை, நிச்சயமாய் கர்த்தர் சீயோன் ஆகிய உங்களுக்கு ஆறுதல் செய்கிற, அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் எடுப்பித்து கட்டுகிற, தேர்தல் அடைய செய்கிற அந்த மகிமையான நாட்கள் இன்றே இப்பொழுதே வருகிறது. அந்த வெற்றி திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையிலே இன்று இப்பொழுதே வருகிறது என்று விசேஷமாய் நம்புங்கள். மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. ஐயா, இத்தனை பெரிய தத்தளிப்பில் இருக்கிறேனே, இத்தனை பெரிய பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் இருக்கிறேனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களை விட்டு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அது உங்க பிள்ளைகளையோ, உங்கள் மீதோ, உங்கள் குடும்பத்தின் மீதோ அது பலம் செய்ய முடியாது. இனி அங்கே கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும், அங்கே கர்த்தருடைய மகிமை உண்டாகும், கர்த்தருடைய கிருபை அங்கே காணப்படும். எல்லா ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் முன்பாக, உங்களை அறிந்த தெரிந்த எல்லோருக்கும் முன்பாக உங்கள் பிள்ளைகளை, உங்களை அவர் உயர உயர உயர்த்த போகிறார். ஆமென். நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற மகிமையும் மகத்துவமுமான காரியங்கள் காண்கிற பார்க்கிற எல்லா ஜனங்களுக்கும் அது ஆச்சரியமாய், அதிசயமாய், பயங்கரமாய் இருக்கும். பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஜூன்ல, இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதங்களை எதிர்பாருங்கள். எல்லா தூசியையும் உதறிவிட்டு எழும்புங்கள், எழும்புங்கள், எழும்பு, எழும்பு சீயோனே. உன் வல்லமையை, உன் கிருபையை, கர்த்தர் தருகிற தயவை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். Mighty God, அற்புதமும் அழகும் அதிசயமுமான ரட்சிப்பை, அபிஷேகத்தை, அலங்கார வஸ்திரமாய் பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளுங்கள். அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளும் பொழுது விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும், உங்களை நிந்தித்தவன், உங்களை சஞ்சலப்படுத்தினவன், உங்களை கெடுக்க அழிக்க ஆயத்தமாய் இருக்கிறவன் இனி உங்களிடத்தில் அவன் வருவதில்லை. Mighty God, நம்புங்கள். சந்தேகம், பயம் எல்லாவற்றையும் தூசிகளையும் உதறிவிட்டு எழுந்திருங்கள். எருசலேமே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, வீற்றிருங்கள். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. Mighty God, அப்படியே நீங்கள் எழும்புங்கள், அப்படியே நீங்கள் எழும்புங்கள். அப்படியே அந்த கெட்ட குமாரன் எந்த நிலைமையில் இருந்தானோ அந்த நிலைமையில் இருந்து நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று அந்த இளைய மகன் எழுந்து புறப்பட்ட பொழுது, ஐயா, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, என் தகப்பன் வீட்டிலே ஆயிரம் ஆயிரமான ஆசீர்வாதங்கள் உண்டு, என் தகப்பன் வீட்டிலே நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் உண்டு, வேலைக்காரர்கள் உண்டு, அவர்கள் எல்லோரும் திருப்தியாய், சந்தோஷமாய், சமாதானமாய் புசித்து குடித்து நித்திரை செய்கிறார்களே, நானோ சொந்தபுத்திரனாகிய நானோ, அவருடைய சொந்த மகனாகிய நானோ இத்தனை பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் இருக்கிறேனே. நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன். போவது மாத்திரமல்ல, நான் அவரிடத்திலே என்னை மன்னித்துக் கொள்ளும் தகப்பனே, ஐயா, நான் பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கும் அருகதையற்றவன். அப்படியே அவர் பக்கத்தில் போனோன்னு அந்த இளைய மகன் நினைத்த பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகிவிட்டது. நன்றாய் கவனியுங்கள். அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி திருப்பு முனை. அங்கேதான் அவன் அப்படியே அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவனாய் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருகிறது போல, சீயோனுக்கு திரும்பி வருகிறது போல அவன் இருந்த இடத்தில் இருந்து திரும்பி வரும் பொழுது, ஓ மைட்டி காட், அப்பொழுதே அவனுடைய திருப்பு முனை ஆரம்பமாகிவிட்டது. ஐயா, அவன் வரும் வழியிலேயே அவனை கண்ட அவனுடைய அன்பு தகப்பன் அவனை நோக்கி ஓடோடி ஓடோடி சென்று அவனை கட்டி முத்தம் செய்து, ஓ மைட்டி காட், எத்தனை மகிமையான காரியங்கள் நடந்தது என்பதை அறிந்திருக்கிறோமே. இன்று அப்படியாய் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இன்னும் அதிகமாய்
இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய நீதியை அறிந்தவர்களாய், அவருடைய வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிற ஜனங்களாய், அவருக்கு செவி கொடுக்கிற ஜனங்களாய் காணப்படும் பொழுது அப்படியே நீங்கள் எழும்பி எழும்பு எழும்பு பலன் கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே எழும்பு எழும்பு என் அன்பு சகோதரன் சகோதரிகளே, பலன் கொள்ளுங்கள். கர்த்தருடைய புயமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினது போல எழும்புங்கள். மைட்டி காட், மறுபடியும் ஒரு முறை எழும்பி புறப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வைத்திருக்கிற மகிமையும் மேன்மையுமான காரியங்களை செய்து நிறைவேற்றும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள், இப்பொழுதே நீங்கள் கடந்து இனி இப்படி வாழவே இது போன்ற இதற்கு முன் இருந்த மாதங்களிலே நடந்தது போல் அல்ல. இந்த வருடம் 2025 ஆரம்பத்திலே எதிர்பார்த்த காரியங்கள் இன்று வரை நடக்கவில்லையே. ஏன் எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது போல் தெரியவில்லை? ஏன் இன்னும் பதில் இல்லை? ஏன் இன்னும் என் மகளுக்கு இந்த காரியங்கள் நடக்கவில்லை? என் பிள்ளைக்கு ஏன் இன்னும் இத்தனை மகிமையான காரியங்கள் தாமதமாகிறது? ஏன் நாங்களும் என் பிள்ளைகளும் இன்னும் கடன், கஷ்டம், வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களிலே அகப்பட்டிருக்கிறோம்? ஏன் எங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே என்ன நடந்திருந்தாலும் சரி, எத்தனை மோசமான சூழ்நிலைகளிலே நீங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை சுற்றிலும் 1000 பிரச்சனைகள் நின்று கொண்டிருந்தாலும் சரி, 1000 சேனை போல் உங்களை சுற்றிலும் சேனைகள் வளைந்து சேனைகளால் வளையப்பட்டவர்கள் போன்று நீங்கள் இருந்தாலும் சரி, தாவீது சொன்னது போலவே சொல்லுங்கள், இந்த பாவங்கள் எங்களை சுற்றிலும் நெருக்கி இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் கீழ்ப்படியாமைகளும் அல்லது அனலுமற்ற குளிருமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்து ஒரு மாற்றத்தோடு நாங்கள் எழும்புகிறோம். நாங்கள் எழும்பி என் தகப்பனிடத்திற்கு ஒரு மனம் திரும்புதலோடு, ரட்சிப்பின் நல்ல அனுபவத்தோடு, ஒரு பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலோடு அவரை நோக்கி கடந்து செல்ல எழும்புகிறோம் என்று சொல்லி நீங்கள் எழும்பி ஒரு மனஸ்தாபத்தோடு, ஒரு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற மன பக்குவத்தோடு நீங்கள் எழும்பி இன்று தேவ சமூகத்திலே கடந்து வருவீர்களே ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மீதும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் தலைமுறைகளின் மேலும் இருக்கும். மைட்டி காட், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் எந்த சக்தியும் அதை மாற்ற முடியாது. யாரும் அதை தடுக்க கெடுக்க முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே வீற்றிரு என்று சொன்னது போலவே எழும்பி புறப்படும் பொழுது வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்திற்கும் மறுமலர்ச்சிக்குமாய் நீங்கள் எழும்பி வைராக்கியமாய் தேவ சமூகத்திலே இன்னும் அதிகமாய் வீண் கட்டு கதைகளுக்கு உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுக்காதபடி, அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று கொடுக்கிற வீண் வார்த்தைகளை நம்பி மோசம் போகாதபடிக்கு, கிருபை என்றும் உங்களுக்கு நல்ல நேரங்கள் வருகிறது என்றும் வேளை உங்கள் மனதிற்கு இருதயமான இதமான காரியங்களை சொல்லி உங்களை திசை திருப்புகிற அநேக துர் உபதேசங்களை விட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்திலே நீங்கள் நிற்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான காரியங்கள் தொடங்கும். நீங்கள் அப்படியே திரும்பி மைட்டி காட் ஆனந்த களிப்புடன் தேவ சமூகத்திலே வருவீர்கள். இந்த உலகத்தில் யாரும் அதை தடுக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் தடுக்க முடியாது. தாவீது சொன்னது போல நீங்கள் சொல்ல முடியும், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். சேனை போன்ற பிரச்சனைகள், 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அசைக்கப்படாதிருப்பேன். மைட்டி காட், நன்றி சுவாமி, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அந்த பரிசுத்தவான் சொன்னது போல எனக்கு இருக்கிற கடன்கள், கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், உபத்திரவங்கள், என்னை நான் சந்திக்கிற பல்வேறு இடைஞ்சல்கள் எல்லாவற்றையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த எல்லா மதில்களையும் தாண்டுவேன் என்ற நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். அப்படியே உங்க வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாய் கவனத்தில் இருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நம்முடைய அதிகாலை ஜபங்களை, இரவு ஜபங்களை, இரவு சாயங்கால
சாயங்காலம் 6 மணிக்கு வருகிற இன்றைய தீர்க்க தரிசனம் என்கிற அற்புதமான வார்த்தைகளை கேட்க மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை ஜப வேளையிலே, இந்த வாக்குத்தத்த ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த முதலாம் நாளிலே ஐயா தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த மாதத்தை தொடங்குவோம். தேவனுடைய பரிசுத்த சர்வதத்திலே வந்து நின்று கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்து அவருடைய வார்த்தையின்படியே நடந்து காரியங்களை தொடங்குவோம், இந்த மாதத்தை தொடங்குவோம் என்று வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கே எங்கே இவர்கள் சஞ்சலப்பட்டார்களோ, எங்கே எங்கே இவர்கள் பாதிக்கப்பட்டார்களோ, எங்கே எங்கே இவர்களை சஞ்சலப்படுத்தினார்களோ, அங்கே இருந்து திரும்பி ஐயா அங்கே இருந்து விடுபட்டு உம்முடைய பிள்ளைகள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வரும்படியாய் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மீதும் பிள்ளைகளின் தலைகளின் மீதும் இருக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். என் தெய்வமே, நீர் என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்வீர் என்று வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு தேவ தயவு, தேவ கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து என் தெய்வமே, அவர்கள் வனாந்தரமாய் காணப்படுகிற, அவர்கள் வாழ்க்கையிலே வனாந்தரமாய் அவாந்தரமாய் காணப்படுகிற பகுதிகளை எல்லாம் ஏதேனை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஆக்கும்படியாய் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் அவர்கள் குடும்பங்களிலே உண்டாயிருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் எல்லா சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் இவர்களை சஞ்சலப்படுத்தினவர்களை அவர்கள் மனம் திரும்பும்படியாய் எந்த வீடுகளில் இவர்கள் அகப்பட்டு, எந்த அலுவலகங்களிலே இவர்கள் அகப்பட்டு, எந்த ஆபீஸ்களிலே, எந்த தேசங்களிலே, எந்த பட்டணங்களிலே, யார் யார் வீடுகளிலே எங்கே எங்கே இவர்கள் பிள்ளைகள் அகப்பட்டு சிக்கி லார்ட் சிறைப்பட்டவர்கள் போன்று காணப்படுகிறார்களோ, அங்கே இருந்து ஒரு மாற்றம் வரும்படியாய், அங்கே இருந்து ஒரு மறுமலர்ச்சி வரும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுங்க பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமமுள்ள எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டு சிக்கலிலும் சிரமத்திலும் சிக்குண்டு கிடக்கிறார்களோ, அங்கே இருந்து ஒரு விடுதலையின் கீதம் உண்டாகும்படியாய், அங்கே இருந்து ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய், ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் இன்று என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய், எங்கே எங்கே இவர்களுடைய கரங்களை யார் யார் கட்டி வைப்பது போல் கரங்களிலும் கோலால் கால்களிலும் சங்கிலி போட்டது போன்று இவர்கள் முன்னேற விடாதபடி, இவர்கள் எழும்ப விடாதபடி, இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஐயா புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயரே உயரே பறப்போம் என்று காத்திருக்கிற பிள்ளைகளை உயரே உயரே பறக்க விடாதபடி கெடுக்கிற எல்லா அந்தகார சக்திகளும் இன்றே இப்பொழுதே மாறி போகும்படியாய், எல்லா அந்தகார சக்திகளின் கட்டுகளும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் மாறி போகட்டும். இவர்களை பிடித்திருக்கிற பொல்லாத சதி சூனியங்களின் கட்டுகள் அவிழட்டும். எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் திறக்கப்படட்டும். ஓ மைட்டி காட், வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த புயம் அக்கா சந்து ருக்கபரதரா ஓ சந்த ரபாதரா சந்து ருக்கபரதரவோ என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த புயம் இவர்களுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளிலே யாரும் எவரும் கெட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் விரைவாய்
நிறைவாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் இன்றே தகரட்டும். இன்றே ஒரு மனம் திரும்புதலும் மனமாற்றமும் மனஸ்தாபமும் உண்டாகட்டும். தேவ சமூகத்திலே இன்னும் 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 என் அன்பு சகோதர சகோதரிகள் நெருங்கும்படியாய் ஐயா தேவ சமூகத்திலே ரட்சிப்பின் நிச்சயத்தோடு ஐயா பரிசுத்தமாய் நீதிமான்களாய் நீதி செய்கிறவர்களாய் தேவனுக்கே உகந்த பிள்ளைகளாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற நல்ல சிறு சேனையாய் இவர்கள் தேவ சமூகத்திலே கடந்து வருகிற பாக்கியம் உண்டாகட்டும். இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா மாந்திரீக சதி சூனியங்களும் இன்றே நிர்மூலமாகட்டும். இவர்கள் ஓ மைட்டி காட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். என் நல்ல தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் உமக்காய் வைராக்கியமாய் எழும்புகிற இந்த பிள்ளைகளை யார் யார் இவர்களுக்காக இவர்களை கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் துடித்தார்களோ என் தெய்வமே, வசனம் 22 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தராகிய உன் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு வழக்காட போகிற உன் தேவனும் மானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை இந்த நாளிலே இந்த 1ஆம் தேதியிலே தத்தளிப்பின் பாத்திரத்தை, அது கடனோ கஷ்டமோ வியாதியோ உபத்திரவமோ குடும்ப பிரச்சனையோ ஊழியத்திலே இருக்கிற பல்வேறு உபத்திரவங்களோ பாடுகளோ எல்லா தத்தளிப்பின் பாத்திரங்களை உங்கள் கைகளிலே இருந்து நீக்கி போடுகிறேன். இனி நீ என் உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை ஓ குடிப்பதில்லை. ஓ எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா இவர்களை கடந்து அவர்கள் கடந்து போவதற்காய் இவர்களை குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு இவர்கள் முதுகை இவர்கள் பிள்ளைகளின் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி இவர்களை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையிலே ஐயா அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுப்பேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. என் தெய்வமே, இவர்கள் கைகளில் இருந்து அந்த தத்தளிப்பின் பாத்திரம் இன்று மாறும்படியாய் அது பிசாசுக்கும் பிசாசின் தூதர்களுக்கும் போய் சேரும்படியாய் இவர்களுக்கு எதிராய் எழும்பி நின்ற ஆமென் எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் எல்லா அந்தகார தூதர்களுக்கும் விரோதமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் பிள்ளைகளுமாய் இவர்கள் பிள்ளைகளுமாய் எழுந்து புறப்பட்டு தேவ சமூகத்திலே வருகிறவர்களாய் ஒரு ராஜரீக மேன்மையை தகப்பன் வீட்டில் கிடைக்கிற ராஜரீக மகத்துவமான கிரியைகளை கிருபைகளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மைட்டி காட் இவர்கள் எழும்பி ஐயா அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் இவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருகிற நல்ல நாட்கள் இப்பொழுதே உண்டாகட்டும். ஐயா நல்ல வேலைகளுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல திருமணங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆமென் ஆண்டவரே, திருமண உறவிலே கண்ட விரிசல்கள் குழப்பங்கள் பிரிவினைகளிலே ஒரு ஒற்றுமை வராதா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணங்களிலே ஒரு மாற்றம் சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். புதிய வாழ்க்கைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் விரைவாய் அதிவிரைவாய் நினைத்தருளும்படியாய் நல்ல காலங்கள் நல்ல நாட்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் வீடுகளிலே மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அங்கே உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உடைய பிள்ளைகளுக்காய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வேலையில்லாத பிள்ளைகள் ஆமென் என் தெய்வமே, வேலையில்லாத பிள்ளைகள் நல்ல கான்ட்ராக்டுகள் இல்லாத பிள்ளைகள் ஐயா இவர்களுக்கு வர வேண்டிய ராஜமேன்மைகள் நல்ல கான்ட்ராக்டுகள் நல்ல தொழில்கள் என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வரும்படியாய் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பது போல இவர்களுக்கு வழிகள் திறக்கட்டும், வாசல்கள் திறக்கட்டும், நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டாகட்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும், அந்தகார பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்திலே புதையல்களும் கடந்து வரும்படியாய் ஒரு தேவ மகிமை இவர்களுக்காய் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் மாறி போகட்டும். என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இவர்களுக்காய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. என் தேவனாகி கர்த்தர் லார்ட் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஐயா இவர்கள் குடும்பங்களிலே யாரும் எந்த வியாதியிலும் கஷ்டத்திலும் கண்ணியிலும் அகப்பட்டு சோர்ந்து போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்காய் பிரத்யேகமாய் இறங்கும்படியாய் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
சுவாமி. எல்லா இக்கட்டுகள், இடர்பாடுகள், எல்லா துன்பங்கள், உபத்திரவங்களிலும் இருந்து இவர்கள் திரும்பும்படியாய், திரும்பி தகப்பன் வீட்டிலே கிடக்கிற ஐயா அந்த ராஜரீக மகிமையை, அந்த ராஜரீக மேன்மையை, அந்த ராஜரீக அபிஷேகத்தோடு பெற்று அனுபவிக்கிற ராஜரீக கூட்டமாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் மாற்றும்படியாய் என் தெய்வமே இந்த நாளிலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ லார்ட், இப்பொழுதும் நாங்கள் கடந்து போகிற இந்த மலேசியா ட்ரிப்புக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. வரும் நாட்களிலே ஐயா மலேசியா தேசத்திலே செய்ய போகிற மகிமையான ஊழியங்களுக்காக, மலேசியா தேசத்திலே கர்த்தர் கொண்டு எங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அற்புத அடையாளங்களோடு திரளான ஜனங்கள் தேவனுக்குள்ளே உறுதியாய் ஊன்ற கட்டப்படும்படியாய் என் தேவனாகி கர்த்தருக்குள்ளே அநேக ஆயிரங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் பற்றி எழும்பும்படியாய் அங்கே ஒரு ரிவைவல், அங்கே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் தளர்ந்து போன இருதயங்கள், சோர்ந்து போன இருதயங்கள் எல்லாம் திரும்ப கட்டப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரமும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை கொடுக்கவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா துயரத்திற்கு பதிலாக ஒரு நல்ல ஆனந்த தைல அபிஷேகம் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஊற்றப்படும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் கொண்டு வருவார். ஒரு மனஸ்தாபத்தோடே, ஒரு மனம் திரும்புதலோடே தேவ சமூகத்திலே இன்னும் கிட்டி வாருங்கள், இன்னும் கிட்டி வாருங்கள். எவை எல்லாம் விட்டுவிட வேண்டுமோ ஐயா, எவைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்திலே இருக்கிறதோ எல்லாவற்றையும், எல்லா தூசியை உதறிவிட்டு நீங்கள் எழும்பும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் எழும்பி பிரகாசிப்பீர்கள். ஓ மைட்டி காட், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அப்படியாய் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது உதிக்கிற உங்கள் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதி ஜனங்களும் கடந்து வருவார்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஒரு நாளும் எந்த சக்தியும் எந்த கொம்பனும் உங்களுக்கு வர வேண்டிய ராஜ மேன்மையை தடுக்க முடியாது. கர்த்தருக்குள் நீங்கள் செழித்திருக்கும்படியாய் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென்.